வணக்கம். ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா. நம்ம நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. 25 பதிவு உங்களால தான் நம்ம முடித்தோம். இப்போ தொடர்ந்து இன்னுமே இந்த பதிவில் நம்ம கண்டினியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சார் வெளியூரில் போயிருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து பண்ண முடியல. இன்றைய தினத்திலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜோதிட கேள்வி நேரம் 26ஆம் பதிவை பார்க்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. ஒரு நெய்யர் நம்மளோட ஜோதிட கேள்வி நேரத்துக்கு வந்திருக்காங்க சார். அவங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறத நம்ம கேட்டுப்போம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அதாவது திருநள்ளாறுல சனி பெயர்ச்சி 26வது வருஷம் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட், அபிஷியலா. ஆனா ஜோதிடர்கள்ல இப்பவே சனி பெயர்ச்சி வந்துட்டதாகவும் அதுக்குள்ள பலன்களையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட். இதுல நாங்க திருநள்ளாரை ஃபாலோ பண்ண முடியுமா இல்ல இதை ஃபாலோ பண்றதா, இதை எப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கிறதுனால இதை பத்தி நீங்க விளக்கமா சொல்லும் போது எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. நன்றி, நல்ல கேள்வி. உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஜோதிடம் என்பது வேறு. அதாவது தனி மனிதனுக்கு இந்த 9 கோள்களுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய திசைகள் புத்திகள் அதுக்கு அந்தரங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த நவகிரகங்களுடைய மூவ்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி கோச்சாரத்துக்கு ஒரு கோச்சாரமும் ப்ளஸ் தசாபுக்திகளையும் சேர்த்து பலன் சொல்லுவது ஒரு முறை. இரண்டாவது கோவில் வழிபாடுகள். கோவில் வழிபாடுகள்னு வரும்போது அதுக்குன்னு சில கோவில்களுக்குன்னு சில ஆகம முறைகள் இருக்கின்றன. அதெல்லாம் இது பழங்காலத்திலிருந்து நமக்கு என்ன தெரியும்னா, பழங்காலத்திலிருந்து ஆகம முறைப்படி கோவில்களில் என்ன வழிபாடு இருக்கிறதோ அதை தான் நாம் பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறோம். திருக்கணித முறை என்பது வரவில்லை. திருக்கணித முறை ஆரம்பித்த பொழுது இது எப்படி என்று கேட்டால், ரா அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா அதை எடுத்து அந்த ரா அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவும் இவங்களுடைய ஆகம முறைகளையும் சேர்த்து பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய ரீதியாக கோவில்களுக்கு ஒவ்வொரு கோவில்களுக்கும் என்னென்ன திருவிழாக்கள் எந்தெந்த நேரங்களில் வழிபடப்பட வேண்டுமோ அதற்கு தகுந்தாற்போல் பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டு அதன்படி பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. அது கோவில்களுக்கு மட்டுமே. அது நமக்கு அது மனிதனுடைய ஒவ்வொருடைய ஜாதகத்தை எது பாதிக்காது. ஒவ்வொருடைய ஜாதகத்தை எப்படி பாதிக்கிறது என்று கேட்டால், இன்று இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி இல்லை என்பது உண்மை. அது கோவில்களின் வழிபாடு ஆகம முறைப்படி அதில் 2026 தான் வருகிறது. இதுக்கான விளக்கமும் கொடுக்குறேன். இப்போ 2025 இப்போ 29ஆம் தேதி இரவு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. அது திருக்கணிதப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகப்படி சனி பெயர்ச்சி மீனராசிக்கு பெயர்கிறார். அது கரெக்டு. அது என்னன்னு கேட்டால், இன்னைக்கு கரெக்டான ஒரு பிளானட்டரி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக சாட்டன் பிளானட் மூமெண்ட் ஆகிறது. அது அப்படியே என்ன நடக்கிறதோ, மேலே நடக்கிற செலஷியல் பாடியில் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே சொல்கிறது தான் திருக்கணித முறை. இன்னைக்கு அதுபடி உங்களுக்கு பெயர்ச்சிங்கிறது ஆகிறது. இப்போ நாளைக்கு 30ஆம் தேதி காலையில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது சனி பெயர்ச்சி, அது மீனத்தில் தான் சனி இருக்கும். இதுதான் முறை. அப்புறம் இந்த மாதிரி ஏன் இந்த வேறுபாடுகள் வருகின்றன அப்படின்னு கேட்டால், அதாவது ஒவ்வொரு முறையும் அதிசாரமாக போவது, பின் வக்கரமாக போவது, இப்படியெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு 12 வருடங்கள் 24 வருடங்கள் 30 வருடங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு வருஷம் ஒரு வருடத்திற்கு மேலே ஒரு வித்தியாசங்கள் ஏற்படும். இது அப்படியே காலப்போக்கில் இந்த மீனத்திலிருந்து ஆரம்பித்து திருப்பி மீனத்துக்கு வரும்போது இந்த கால அளவுகள் குறைஞ்சு 2 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும், அப்புறம் அப் டு 1 வருஷம் வரைக்கும் இந்த வித்தியாசங்கள் வரக்கூடும். இது பழைய வருடங்களை எல்லாம் சீர்தூக்கி பின்னோக்கி பார்த்தோமையானால் நமக்கு புலப்படும். ஆகவே தனி மனித ஜாதகம் என்பது வேறு, கோவில் வழிபாடு என்பது வேறு. இப்போ ஜாதகப்படி பார்க்கும்போது நமக்கு திருநள்ளாறு பெயர்ச்சி இல்லைனாலும் கூட நமக்கு சனி பெயர்கிறார். இதுதான் அமைப்பு. இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி சார். இவ்வளோ தூரம் எங்களுடைய நேரத்தில் பங்களித்ததுக்கு நன்றி சார். சார் அடுத்த கொஸ்டின் சார், புத்திர தோஷம்னா என்ன சார்? நல்ல கேள்விமா. இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணுன்ட்டே இருக்கிறேன் நான் ரொம்ப காலமாகவே. அதாவது புத்திர தோஷம் என்பது 2-3 விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று, ஜாதகம் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது
புத்திர பாக்கியம் உண்டு, சைல்டு யோகம் என்பது புத்திர பாக்கியம் உண்டு என்று சொல்லிவிடுவார்கள். அது மேலோட்டமாக பார்ப்பது. அதிலேயே சில தோஷங்கள் இருக்குமேயானால், புத்திர தோஷம் இருக்குமேயானால் அவர்கள் சொல்லணும் எத்தனை காலம் இருக்குது, ஒரு 6 மாதம் தள்ளி போகுமா, 1 வருடம் தள்ளி போகுமா, 2.5 வருடங்கள் தள்ளி போகுமா, இல்லை டிலே ஆகுமா, செயற்கை முறை கருத்தரிப்பு ஏற்படுமா, இல்லை மெடிசின் மூலமாகவும் பரிகாரங்கள் மூலமாகவும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இல்லது தத்து எடுத்துக்கொள்வது என்பது முந்தைய காலத்தில் தத்து எடுத்துக்கொள்வது என்றது முறை. இப்பொழுது அது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அந்த மாதிரியாக மாறிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் தன்னை அப்டேட் பண்ணி கொள்வதனால இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்டிலிட்டி ஹோம்ஸில் நாம் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதுங்கிறது இது நீங்கள் அப்படியுமே எடுத்துக்கலாம். செயற்கை முறை கருத்தரிப்புங்கிறதும் இது ஒரு விதமான தத்தெடுத்தல்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு விதமான அதில் ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் ப்ளஸ் செயற்கையும் இருக்குது. இது ஒரு முறை. இதையெல்லாம் தாண்டி குழந்தையே பிறக்காது அப்படிங்கிறவங்க தத்தெடுத்துக்கொள்ள வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து தான் சொல்லணும். இப்போது இதில் பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் எல்லாருக்குமே இருக்கும். குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இப்போது ஆண் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்கிறது, பலம் குறைவாக இருக்கிறது என்றால் பெண் ஜாதகத்துடைய ஜாதகத்தில் நல்ல பலமுள்ள ஜாதகமாக சேர்க்க வேண்டும். ஒருவேளை பெண் ஜாதகத்தில் பலம் குறைவாக இருந்தால் நல்ல ஆண் ஜாதகத்தை சேர்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு ஜோதிடரின் கடமை. இதை தாண்டி இந்த கல்யாணம் ஆகிவிட்டது. கல்யாணம் ஆகும் பொழுது, திருமணம் ஆனவுடன், திருமணம் ஆகும்போது பொருத்தம் பார்க்கின்ற பொழுதே அனைத்து ஜோதிடர்களும் எல்லாருக்கும் அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் 80% பேருக்கு நடந்துவிடும். இது நேச்சுரலாக இந்த கிரகங்கள் நடக்க திருமணம் நடக்கிற காலம், அதாவது குரு பெயர்ச்சி, இப்போ குரு 7 வராரு, குரு 2 வராரு, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது குரு பெயர்ச்சி குரு பலன் வந்த பின்னாடி கல்யாணம் பண்ணும்போது டக்குன்னு அடுத்ததுலேயே புத்திர பாக்கியமும் ஏற்பட்டு விடும். ஒரு சிலருக்கு மட்டுமே தசாபுக்தியாலேயோ கிரகங்கள்னாலேயோ மேற்படி மாறுதல்கள் ஏற்படும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இது திருமணம் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை, எப்போ என்று பார்க்கும்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து அனைத்து ஜோதிடர்களுக்குமான பதிவு. இது சாதாரணமாக ஒரு ராசி கட்டத்தில் லக்ன வசாத்தும் பார்க்கிறோம், ராசி வசாத்தும் பார்க்க வேண்டும். அதில் குழந்தை பாக்கியம் அதனுடைய பலம், அதனுடைய இது பார்க்கணும். அதுக்கடுத்து அம்சத்துலையும் ராசி லக்னம் பார்க்கணும். இப்போ இதில் இந்த ஒரு ஆண் ஜாதகத்தில் 4 முறையும் பெண் ஜாதகத்தில் 4 முறையும் 8 கோணங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8-16 முறைப்படி பார்க்க வேண்டும். 16 ஆங்கிளில் பார்க்கும் பொழுது ரிஷி பட்லோத்தவர் என்பவருடைய கருத்துப்படி பெரும்பாலான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் அமைந்துவிடும். இதில் மருத்துவ ரீதியாக ஆங்கில மருத்துவம் தேவையா, இயற்கை மருத்துவம் தேவையா, இது எல்லாமே முடிவு செய்வது இந்த இல்லை பரிகாரம் மட்டுமே போதுமானதா, இதெல்லாம் ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும். இது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் ஆராய்ந்து தான் சொல்ல வேண்டும். எடுத்த உடனே ஜாதகத்தை பார்த்த உடனே இதில் சரியா இருக்கு அதில் சரியா இருக்குன்னு சொல்லிவிட்டு வைத்து விடுவது என்பது சரியான முறை அல்ல. இப்படி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ப்ரெக்னன்சி பீரியட், அதாவது கன்சீவிங் பீரியட் என்ன, டெலிவரி பீரியட் என்ன, இந்த கன்சீவிங் பீரியட் டெலிவரி பீரியட் இந்த பையனுடைய ஜாதகத்திலும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதான்னு பார்க்கணும். அந்த பையனுக்கு ஆம்பளைக்கு கன்சீவிங் பீரியட் கிடையாது, கன்சீவிங் பீரியட் பெண் ஜாதகத்தில் தான் ஏற்படும். அப்போ கன்சீவிங் பீரியட் வரும்போது குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் பீரியட் இந்த ஆண் ஜாதகத்திலையும் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு முன்ன பின்ன 2-4 மாதங்கள் முன்ன பின்ன இருக்கும். எப்பொழுதுமே எல்லாருக்கும் நூல் பிடித்தால் போல் சேமாக வராது, கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் 2 மாதம் 3 மாதங்கள் வித்தியாசங்கள் வரலாம். அது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த பரிகாரங்களை எல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது பெரும்பாலானவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனால் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு என்கிட்ட இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய நிறைய ஜாதகர்களுக்கு பரிகாரங்கள் மூலமாகவும் மருத்துவங்கள் மூலமாகவும் சரியாகி இருந்திருக்கிறது. பெரும்பாலான பேருக்கு மருத்துவர்கள் மூலம் இல்லாமல் மருத்துவ செலவின்றி குறைந்த அளவிலேயே சாதாரண எளிமையான பரிகாரங்கள் மூலமாகவே குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அதற்கான நிரூபித்து நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் என்னுடைய கருத்துப்படி பகவானுடைய அனுகிரகத்துப்படி எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் நல்லது நடக்கும். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் கேட்கலாம். இன்று முதல் தொடங்கிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து 3 பயிற்சியை பற்றி எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன டவுட்லாம் இருக்கும். 3 செல் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் எந்த கொஸ்டின் ஆனால் கிளியராக கேளுங்க. டேட் ஆஃப் பர்த், டைம், என்ன நேரங்கிறத கிளியராக சொன்னீங்கன்னா நான் உங்கள் மூலமாக ஆன்சரை நான் வந்து இவர்கிட்ட கேட்குறேன். சார் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையாக பதில் தந்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் நன்றி சார். வணக்கம் வணக்கம் நன்றி.